ப்பு, ப்பு, ப்பு. அட மானம் கெட்டவனுங்களா, யூடியூப்புக்குள்ளே நான் லைவே போட்டதில்லன்னு சொல்லிவிட்டு லைவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கேள்வியோட கேட்பீங்க. யார் யாரை வச்சுருக்கா டங் டங்குங்கிறது, வானவில் அடிக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களாம் வந்து மென்டல்ரா, பைத்தியக்காரன் நாய்ங்கடா. எனக்கு எதுக்குடா வந்து கண்டமேனிக்கு வந்து யூடியூப் லைவில் வந்து அசிங்க அசிங்கமாக பேசுகிறீங்க. அந்த இன்னொருத்த பேர் அந்த சிக்கா, அப்புறம் வந்து அந்த ரவுடி பேபி சூர்யா, அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டி இருக்குதே, அதெல்லாம் ஈத்தர நாய்ங்க. அவங்கள பற்றியெல்லாம் என் லைவில் வந்து எதுக்கு பேசுகிறீங்க? சிக்கா ஒரு மாமா பையன், ரவுடி பேபி சூர்யா ஒரு சாக்கடை எச்சக்கலை நாய். அந்த நாய்ங்களை பற்றியெல்லாம் என் லைவுக்குள்ளே எதுக்கு வந்து பேசுகிறீங்க? அது கூட விட்டுறலாம். என்னை வந்து மானங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, புரோக்கர் மாமா, அந்த மாமா, சாதனை வச்சிட்ருக்கிற மாமா, எல்லாத்தையும் வச்சு 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 என்னை நாரை கிழிக்கிறீங்களே. உங்களுக்கெல்லாம் நீங்கள் மென்டலுங்கடா, மென்டல் பயலுங்கடா. நீங்களாம் வந்து சொல்கிறோம் உருப்பிட மாட்டீங்க. நீங்களும் இந்த மீண்டும் சேலமணி மேலே எவனாவது கையை வச்சுங்க, இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நோக்குங்க, அது பண்ணுங்க, இது பண்ணிங்கன்னு என்னை தேவையில்லாத வந்து டார்ச்சர் பண்ணாதீங்கடா. நீங்களாம் பைத்தியங்கடா. அவ்வளோதான், பிச்சு எடுத்துருவேன். யாரும் நான் பயந்து ஒருத்தனை கிழிக்கிறதுக்கு ஒளிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. லூசு பயலுங்களா, மென்டல் பயலுங்களா. எனக்கு எதுக்கு? சிக்கா ஒரு புரோக்கர் பையன், அப்புறம் ரவுடி பேபி சூர்யா ஒரு சாக்கடை, சிக்கா கூட இன்னொருத்தி இருப்பா, அவள் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, விலகலை. கமெண்டில் பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவங்களை பற்றியெல்லாம் இனிமேல் பேசாதீங்க. இதுக்கு மேலே நான் யூடியூப்குள்ளே லைவுக்குள்ளே ஒழுங்காக வரணுன்னா நீங்கள் வந்து என்னை தேவையில்லாத வார்த்தைகள் விடாதீங்க. விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மரியாதை கெட்டுறோம், மான மரியாதை கெட்டுறோம். அவ்வளோதான், பார்த்துக்கோ.